நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும் நாம் நாம் ஒதுக்கியதை ஆண்டவர் உள்ளே கொண்டு வந்து ஆசீர்வதிப்பார். இதுதான் இன்றைய சிந்தனை. ஒரு முறை ஒரு பெரியவரும் அவருடைய மகனும் ஒரு கிராமத்துக்கு சென்றிருந்தார்கள். கிராமத்துக்கு சென்றிருக்கும்போது அங்கே இருக்கிற பழக்கம், வீட்டுக்குள் நுழைம்பதற்கு முன்பாக அங்கு வெளியே ஒரு பானையில் தண்ணி வைத்திருப்பார்கள். கூடவே அதை எடுத்து உபயோகிக்க ஒரு பாத்திரம் வைத்திருப்பார்கள். அவர்கள் போனவுடன் அதே போல் கால் கழுவிக்கொண்டு அதே வைக்கப்பட்ட பாத்திரத்தில் தண்ணி எடுத்து பானையில் தண்ணி எடுத்து கால் கழுவிக்கொண்டு உள்ளே சென்றார்கள். உள்ளே சென்றவுடன் கொஞ்ச நேரத்தில் அவர்கள், ஐயா டீ குடிக்கிறீங்களா என்று சொன்னார்கள். வேண்டாமா என்று சொன்னார். பரவாயில்லையா, எத்தனையோ தூரம் நடந்து வந்திருக்கீங்க, டீ குடிங்க என்று சொன்னார்கள். உடனே இந்த பையன் பார்த்து கொண்டே இருந்தான், ஒன்றும் பேசவில்லை. உடனே உள்ளே இருந்து அந்த தாயார் வெளியே வந்து அந்த கால் கழுவப்பட்ட பாத்திரம் இருக்கிறது அல்லவா, கால் கழுவுவதற்கென்று அந்த பாத்திரம், சின்ன குட்டி பாத்திரம், மக்கு என்று சொல்வார்கள், அந்த குட்டி கைப்பிடி பாத்திரம், அதை எடுத்துக்கொண்டு போய் இந்த மகனுக்கு இந்த சிறிய பையனுக்கு முன்னாடியே டீயை ஆற்றி கொடுத்தார்கள். இவனுக்கு மனத்துக்குள் ஒரே வெறுப்பு. என்னடா, கால் கழுவுவதற்கும் அந்த பாத்திரம், டீயை ஊற்றி ஆற்றி கொடுக்கறதுக்கு இந்த பாத்திரமா என்று வலுக்கட்டாயமாக அவர்கள் சொல்லியும் அந்த பையன் டீ குடிக்க மறுத்து விட்டான். காரணம், வெளியே உள்ள பாத்திரம் வெளியே உபயோகப்படுத்தத்தான் வேண்டுமே ஒழிய வீட்டுக்குள் உபயோகப்படுத்தக்கூடாது என்று அவனுடைய சிந்தனை. ஆனால் இதே வேளையில் இயேசு முதல் அற்புதம் செய்ததை பார்த்தீர்களானால், யூதர்கள் வழக்கப்படி கால் கழுவிக்கொண்டு தான் செல்ல வேண்டும். கால் கழுவுவதற்கென்று 6 பாத்திரங்கள் வெளியே வைத்திருந்தார்கள். 6 பாத்திரங்கள், வெளியே வைக்கப்பட்ட பாத்திரங்கள் இருந்தது. அதே நேரம் அவர் ஒரு திருமணத்துக்கு போயிருந்தார். அங்கு திராட்சரசம் பரிமாறுவது வழக்கம். திராட்சரசம் பரிமாறி முடித்தவுடன் திராட்சரசம் தீர்ந்து விட்டது. சில கல்யாணங்களை பார்த்தீர்களானால் அவர்கள் ஒரு 1000 பேருக்கு கூப்பிட்டிருந்தார்கள், 1500 பேர் வந்து விடுவார்கள். காரணம் என்னவென்றால், குடும்பத்தோடு வாங்கள் என்று சொன்னால் குடும்பம் முழுவதும் போய்விடுவார்கள். அது அவருடைய பழக்கம். இது என்ன சொல்வது? அப்படி பார்க்கும்போது திராட்சரசம் குறைபட்டால் அங்கு குறைவு வந்துவிடும், மணப்பெண்ணுடைய குடும்பத்துக்கு கெட்ட பெயர் வேண்டும். உடனடியாக இயேசுவிடம் சொன்னார்கள், ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போது இயேசு வெளியே வந்து அந்த ஒதுக்கப்பட்ட அந்த 6 பாத்திரங்களில் வெறும் தண்ணியை ஊற்றுங்கள் என்று நிரப்பினார். இப்போது கொண்டு போய் உள்ளே எல்லாருக்கும் கொடுங்கள் என்றபோது அது ருசியான திராட்சரசம், முன்பு கொடுத்ததை விட ருசியான திராட்சரசமாக இருந்தது. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கல்லாக்குவேன். யார் உன்னை ஒதுக்கிறார்களோ அவர்கள் முன்னால் உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி அந்த செயலை செய்தார். இதுதான் இயேசு முதல் செய்த அற்புதம் என்று கூறிக்கொண்டு, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம், ஆனால் உன்னை உயர்த்தக்கூடிய தேவன் உன்னோடு இருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை சந்திப்போமா?